250 பள்ளிகள் 250 ஸ்கூல்ஸ் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி அந்த ஸ்கூல்ஸை உள்ளே வர விடுங்க, நீங்கள் உள்ளே வர விட்டிங்கன்னா நாங்கள் 2000 கோடி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. இப்போ உள்ளே வரலாம் அப்படின்னா இடங்களை எனக்கு பார்த்து கொடுங்க, 250 ஸ்கூலுக்கு தேவையான இடங்களை பார்த்து கொடுங்கன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம், சர்வே பண்ணி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டோன்றாங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த ஸ்கூல் தேவையில்லை, எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை, எங்களுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி தேவையில்லை. இது என்னது, நீங்கள் தானே கையெழுத்து போட்டு வந்தீங்க. இல்லை இப்போ எங்களுக்கு தேவையில்லை, சரி ஓகே அப்போ விட்டுருங்க. இல்லை எங்களுக்கு 2000 கோடி கொடுங்க. இது என்ன ஆரம்பது, நீ 2000 கோடி உனக்கு நான் எதுக்கு தரேன்னு சொன்னேன், நீ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணால் நான் தரேன். இப்போ நான் அக்செப்ட் பண்ணோட 2000 கோடி கேட்டால் என்ன மாதிரி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக. என்னென்ன பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட உலகத்தரம் வாய்ந்த பள்ளிகள். இன்னைக்கு எல்லா மாநிலங்களையும் அது வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாடு மட்டும் கிடையாது. காரணம் என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களும், குறிப்பாக திருநெல்வேலியுடைய ஐயா மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அவ்வளோ பெரிய ஸ்கூலில் கட்டி வச்சிருக்காரு திருநெல்வேலியில். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே கதிரானந்த் அவருடைய ஸ்கூலு, அதே மாதிரி இங்கே சிஎம் ஸ்டாலின் மதிப்பிற்கு ஸ்டாலின் ஐயா அவருடைய மருமகனுடைய ஸ்கூலு, அவங்களுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய ஸ்கூல், அதே மாதிரி ஐயா துரைமுருகன் கதிரானந்த் அவருடைய ஸ்கூலு, அதே மாதிரி ஐ பெரியசாமி இருக்காரு அவருடைய ஸ்கூல், நேரு அவருடைய, இப்படி எல்லா மாவட்ட செயலாளரும் ஏறக்குறைய குறுநில மன்னர்களாக அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய பள்ளிகள் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸு ஃபுல்லாக உலகத்தரம் வாய்ந்த பள்ளிகள் எல்லாத்தையும் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பிஎம் ஸ்ரீ உள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களை போன்ற என்னை போன்ற சாமானியர்களும், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வந்து பள்ளிகளை பெரிய பெரிய பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்பலாம் அப்படின்ற ஒரு நிலை உருவாயிரும். அப்படி நிலை உருவானா இவங்களுடைய வருமானத்துக்கு என்ன அத்தாச்சு அப்படின்ற மாதிரி ஆகுது. இதனால் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் உள்ள வர பண்ணுறாங்க.